கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவங்க காதுல மட்டும் விழுந்ததுன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வராது. அத மட்டும் பண்ணாது, புரிஞ்சுக்கோ. அவங்க வராங்க, கொஞ்சம் சும்மா இரு. என்னடா தூங்கல ரெண்டு பேரும்? ஏமா தூக்கம் வரலையா? இல்ல அத்தை. என்னடா? அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயம் அத்தை. தள்ளுவண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் 1.25 லட்சம் சேர்ந்திருக்கு. அப்படியா? ஆமாமா. பாசு அண்ணி, உங்க 2 பேரும் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். ஆமா, உனக்கு ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் உன் அண்ணி நீ எல்லாம் வேகாத வெயில தள்ளு வண்டியில காய்கறியை தள்ளி வித்த காசு தாண்டா இதெல்லாம். இதுல உனக்கும் பங்கு இருக்குடா. அத்தை, இந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு வெளியே இருக்கிற காலி இடத்துல ஒரு காய்கறி கடை போடலாம் அத்தை. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? எவ்வளவு நல்லா பேசுற நீ. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் பையனுக்கு இவ்வளவு தூரம் பொறுப்பு வந்திருக்கே. டேய், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க ஆசைதான், நீங்க செய்யுங்க, பாத்துக்கலாம். ஏமா, ஒரு நல்ல நாளா பார்த்து கடை வச்சிருவோமா? கண்டிப்பாடா. ஈஸ்வரி, நீ கிரிஜா கிட்ட சபதம் பண்ணி கஷ்டப்பட்டு 2 பேரும் ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்ச காசு இது. அந்த பணத்தை வச்சு கடைய ஆரம்பிக்கிறது நிச்சயமா நல்ல நாள் பார்த்துதான் ஆரம்பிக்கணும். ஒண்ணு பண்ணு, அம்மன் கோயில்ல இருக்கிற பூசாரிய பார்த்து நாள் கிழமை கேட்டு ஆரம்பிச்சிரு, சரியா? சரிங்க அத்தை. சின்னையா, இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வச்சிருங்க. சரி சார். டேய் திகுஜி, எதுக்குடா நீ வெளியே படுத்துக்கிட்டு இருக்க? உள்ள வந்து படு, கதவு வேற திறந்து கிடக்கல. இல்ல பாச, இங்க காத்தோட்டமா இருக்கு, இங்கே பத்துக்கிறேன். டேய், கொசு உள்ள வந்துரும்டா, அம்மா வேணா கடிக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரி பாச, நான் கதவு சாத்திக்கிறேன். சரி சரி, கதவு சாத்திட்டு படுத்துக்க. சரி, நீ போ, நீ போய் பாடு. சரிங்க அத்தை. அண்ணி, எனக்கு ஒரு யோசனை தோணுது அண்ணி. என்ன? இப்போ கடை வைக்கிறதுக்காக வச்சிருக்கிற பணத்தை வச்சு உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிரலாம் அண்ணி. என்ன மங்க பேசுற? அந்த பணம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. என் பையனும் மருமகளும் என் பேர குழந்தைங்களோட எப்படியெல்லாம் வாழணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? எந்த அளவுக்கு கனவு கண்டிருக்கேன். ஆனா அது எதுவுமே என்னால செய்ய முடியல. அவங்க இப்ப அவங்களே அவங்களோட உழைப்புல கஷ்டப்பட்டு கைய ஊனி முன்னேற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்களேன்னு நான் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மங்க. இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு விதத்துல காரணம் தானே. என் பையனும் மருமகளும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அது என் முட்டாள்தனத்தினால தானே. என் கூட பிறந்த என் தம்பி அப்படின்னு அவன் மேல அளவுக்கு மீறி நான் பாசம் வச்சது தானே தப்பா போச்சு. நான் மட்டும் கொஞ்சம் சூதானமா அவனை இந்த அளவுக்கு நம்பலனா என் மருமகளுக்கும் என் பையனுக்கும் இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அது அது அவங்க உழைச்சு சம்பாதிச்சது. வெயில் மழைன்னு எதையும் பார்க்காம ஒரு நாள் கூட விடாம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இந்த எறும்பு சேகரிச்சு வைக்கும்ல, அந்த மாதிரி 1.25 லட்சம் ரூபாய் அவங்களா சம்பாதிச்சது. ஏன் ஆபரேஷனுக்கு கூட நான் வாயை திறந்து கேட்க முடியுமா?
இப்படி அந்த ஆபரேஷனை பண்ணி நான் உயிர் வாழ்ந்து என்ன ஆக போகுது? ஐயோ என்னன்னே இது